இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பன் தோசை தான் ஊற்றி காமிக்க போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன சேர்க்கணும், எப்படி ஊற்றணும், எப்படி அரைக்கணும்னு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2 டம்ளர் பச்சை அரிசி எடுத்து, நம்ம வீட்டில் ரேஷன் அரிசி தான், அந்த அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய் ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஊறணும், ஊறிடுச்சு. அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 டம்ளர் வந்து இதால் 2 டம்ளர் தான். இந்த டம்ளர் வந்து ஒரு 150 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரால் 2 டம்ளர் இந்த மாதிரி தான் அரிசி எடுத்துருக்கேன். இதே மாதிரி 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். இது இப்போ வந்து அவல் எடுத்துருக்கேன். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் உள்ள அவல் கொஞ்சம் வெயிட்டாக கனமாக இருக்கும், அந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த லேசாக இருக்கும், அது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த அவளையும் இப்போ நான் 2-3 கழுவிட்டு இதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இது 4-5 கழுவிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடய நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இதோட சேர்த்து வெந்தயம் ஊற வச்சுட்டோம். இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இது தண்ணியோடய நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ 2-3 கழுவிட்டு அதோடு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். கொஞ்சோண்டு மாவு தானே, அதனால் மிக்சியில் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம கழுவி வச்சுருக்க அவலை சேர்த்துடலாம். பன் தோசை சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நடை இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். அரிசியை 2 வாட்டியாக அரைச்சிப்போம். இதோட கொஞ்சமாக பாதி போட்டுக்கிறணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வேறு ஒன்றும் உளுந்துலாம் எதுவும் தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு தேவையான உப்பை போட்டு நம்ம கரைச்சி ஒரு 8 மணி நேரம் அது புளிக்கணும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்ட கூட புளிக்கலாம். நைட்டு அரைச்சி காலையில் வச்சு செய்யலாம். இதுக்கு கரெக்டான உப்பை போட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சிடலாம். கரண்டி போட்டெல்லாம் கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக புளிக்காது. நம்ம கை போட்டு இப்படி கரைச்சோம்னா தான் சீக்கிரமாக புளிக்கும். அவ்வளோதான், நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. ஒரு டம்ளர் தேங்காய் பூ அந்த மாவோடய நம்ம சேர்த்துக்கணும். அதையும் இப்போ தனியாக நைஸாக அரைச்சிட்டு ஒரு மிக்சி சாலில் சேர்த்து நைஸாக அரைச்சி இந்த மாவோட சேர்த்து கலக்கி வச்சிடலாம். தேங்காய் பூ அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சிடலாம். பன் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம்மா நைட்டு, அதை பார்த்துடலாம் வாங்க. எப்படி புளிச்சு போய் எப்படி இருக்கு பாருங்க. நல்லாவே புளிச்சு போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி புளிச்சிருக்கணும். இப்போ நம்ம கரண்டியை போட்டு நல்லா கலக்கலாம். கலக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு நல்லா புளி எண்ணெய் சட்டியாக எடுத்துக்கோங்க. ஏந்தெல்லாம் இருக்கக்கூடாது. புளி எண்ணெய் சட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழியாக எண்ணெய் சட்டி எடுத்துங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கல் சூடாயிடட்டும். இப்போ ஊற்றிடலாம். நல்லா 2 கரண்டி, பெரிய கரண்டியாக தான் 2 ஊற்றுங்க. இந்த மாதிரி 2 கரண்டி ஊற்றிக்குவோம். ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். எப்படி உப்பு வந்துருக்கு பாருங்கள். புஷ்ஷுன்னு உப்பு வந்துருக்கா. பரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். அழகாக பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டு மூடியெல்லாம் வைக்க வேணாம். சிம்மில் வச்சு அதை வேகட்டும். வெந்திருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் 2-3 ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற்றியெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஒன்று செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும். சரிதா? பந்து மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக நல்லா இருக்குது. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் கலந்துருக்கோம், அவல் கலந்துருக்கோம், பச்சரிசி, தேங்காய் பூ வேறு கலந்தோமா. அப்படியே வாசம்னா அவ்வளோ வாசமாக நல்லா இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். இது வந்து சட்னி வந்து சொரக்காய் சட்னி. இது ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், சொரக்காய் சட்னி. இது அதை போய் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கா, சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ஐயோ, சொரக்காய் சட்னி பன் தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல்
சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. பாய்.